கைஸ் நான் உங்க பிஜே. நாம இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படிங்கறத தம்ப்நெயிலே பார்த்திருப்பீங்க. ஆமாங்க, சென்னையோட ஹிடன் ஜெம் அப்படின்னு சொல்லப்படுற பச்சை மலைக்கு மேல இருக்கிற ரெண்டு அழகான கோவில்களை தான் நம்ம இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம். ஒன்னு காளி அம்மனோட கோவில், ரெண்டாவது சித்தர்கள் வாழும் சிவன் மலை அப்படின்னு சொல்லப்படுற சிவனோட கோவிலை தான் பார்க்க போறோம் இந்த வீடியோல. அது மட்டும் இல்லாம ஒரு சூப்பரான வியூவையும் ட்ரெக்கிங் எக்ஸ்பீரியன்ஸும் பண்ண போறோம். கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அது மட்டும் இல்லாம நம்ம வீடியோவை நீங்க புதுசா பாக்குறீங்கன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். இப்போ நம்ம எங்க இருக்கோம்னா பார்க் ரயில்வே ஸ்டேஷன்ல இருக்கோங்க. இப்போ இங்க இருந்து தாம்பரத்துக்கு நம்ம ட்ரெயின்ல டிராவல் பண்ணி போக போறோம். ஒருவேளை நீங்க உங்களோட ஓன் வழிகள்ல வரீங்கன்னா உங்களுக்காக அந்த பிளேஸோட லொகேஷனை நான் டிஸ்கிரிப்ஷன்ல மென்ஷன் பண்றேன், செக் பண்ணிக்கோங்க. அப்படியே நம்ம இப்போ தாம்பரம் சானிட்டோரியம் வந்து ரீச் ஆகிட்டோங்க. இங்க இருந்து பச்சைமலை போறதுக்கு 1.8 கிலோமீட்டர்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி கூகுள் மேப்ல காட்டுது. அதனால நம்ம அப்படியே ஜாலியா நடந்தே போயிடலாம். ட்ரெயின்ல இறங்கினதும் அப்படியே பின்னாடி வந்தோம்னா இந்த பக்கம் ஒரு ஷார்ட்கட் வே இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அந்த வழியா தான் நம்ம இப்போ மெயின் ரோடுக்கு போக போறோம். உங்களால இந்த ஷார்ட்கட்ல வர முடியலன்னா முன்னாடி பார்த்தோம்னா ஸ்டெப்ஸ் இருக்கும். நீங்க அந்த ஸ்டெப்ஸ்ல ஏறி மெயின் ரோடுக்கு வந்துருங்க. இப்போ நம்ம இந்த ஷார்ட்கட் எப்படி இருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம். அதே சமயம் நீங்க இந்த ட்ராக்ல நடந்து போகும்போது பின்னாடி ட்ரெயின் வருதா இல்லையான்னு ஒன்ஸ் செக் பண்ணிக்கிட்டே இருங்க. ஏன்னா எப்போ ட்ரெயின் வரும்னு சொல்ல முடியாது, திடீர்னு வரலாம். அதனால ஒன்ஸ் செக் பண்ணிக்கிட்டே இருங்க. இதோ பாருங்க, இந்த குட்டி வே தான் இந்த ஷார்ட்கட் போல. இந்த குட்டி வே எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். அப்படியே எட்டி பார்த்தா நீங்க பாருங்க, கீழே கால்வாய்லாம் இருக்கு. அதனால நீங்க வரும்போது ஸ்டெப்ஸ்லயே ஏறி வாங்க, ஏன்னா ரிஸ்க் எடுக்க வேணாம். இங்க கால்வாய்லாம் இருக்கு, கொஞ்சம் சேஃப்டி இல்ல. நம்ம எப்படியோ தாண்டி வந்துட்டோம். இப்போ இங்க இருந்து அப்படியே ஸ்ட்ரைட்டா நடந்து போயிட்டு ஒரு லெஃப்ட் கட் பண்ணோம்னா நம்ம மெயின் ரோடுக்கு போயிட்டு ரீச் ஆயிடுவோம். அப்படியே மெயின் ரோடுக்கு வந்ததுமே இங்க இருந்து ரைட்ல கட் பண்ணி கொஞ்சம் தூரம் நடந்து போனோம்னா திரும்பவும் ஒரு லெஃப்ட் கட் ஆகும். அந்த லெஃப்ட்ல போனோம்னா நம்ம பச்சை மலைக்கு போயிட்டு ரீச் ஆயிடுவோம். நம்ம மத்தியானத்துல வந்ததுனால வெயில் பயங்கரமா அடிக்குது. நீங்க வந்தீங்கன்னா மார்னிங் வாங்க, அப்படி இல்லைன்னா ஈவினிங் வாங்க. இப்போ நம்ம இப்படியே ஸ்ட்ரைட்டா கொஞ்சம் தூரம் நடந்து போனோம்னா ஒரு சிக்னல் இருக்கும். அந்த சிக்னல்ல ரோடு கிராஸ் பண்ணிக்கலாம். இதோ இங்க பார்த்தோம்னா இங்க ஒரு சின்ன போலீஸ் பூத் இருக்கு. இந்த பூத்துக்கு ஆப்போசிட்ல நம்ம இங்க சிக்னலை கிராஸ் பண்ணி ஆப்போசிட்டுக்கு போகணும். அதனால நம்ம இப்போ வெஹிக்கல்ஸ் வருதா இல்லையான்னு பார்த்துக்கிட்டு அப்படியே பொறுமையா கிராஸ் பண்ணி அந்த பக்கம் போயிடலாம். அந்த பக்கம் போனதுமே ஒரு 4 அடி எடுத்து வச்சோம்னா லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல ஒரு வே போகும். அந்த வேல தான் நம்ம இப்போ போக போறோம். வாங்க போலாம். இதோ இங்க பாருங்க, இங்க ஒரு பஸ் ஸ்டாப் இருக்கு. அந்த பஸ் ஸ்டாப்புக்கு பக்கத்திலேயே லெஃப்ட்ல இந்த வே கட் பண்ணி போகும். இந்த வேல தான் நம்ம பச்சை மலைக்கு போக முடியும். அதனால அப்படியே நம்ம இங்க இருந்து அப்படியே ஒரே ஸ்ட்ரைட்டா நடந்து போய்கிட்டே இருந்தோம்னா பச்சை மலைக்கு போயிட்டு ரீச் ஆயிடுவோம். இங்க இருந்து நம்ம ரீச் ஆகிறதுக்கு டிஸ்டன்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு கிலோமீட்டர் இருக்கு. இப்போ நம்ம 1 கிலோமீட்டர் அப்படியே நடந்து போயிடலாம். ஃபைனலி நம்ம நடந்து பச்சை மலை வந்து ரீச் ஆயிட்டோம். இங்க பார்த்தோம்னா இதுதான் எண்டு. இங்க இருந்து தான் நம்ம மலைக்கு மேல போகணும். இங்க பார்த்தோம்னா 2 கோவில்களை நம்ம இந்த மலைக்கு மேல பார்க்கலாம். ஒன்னு வந்து காளி அம்மனோட கோவில், இன்னொன்னு பாத்தீங்கன்னா சித்தர்கள் வாழும் சிவன் கோயில் அப்படின்னு சொல்லப்படுற இந்த பச்சை மலை கோவில். இந்த 2 கோவில்களுக்கும் கீழே இருந்து பார்த்தோம்னா தனித்தனி 2 வே இருக்கு. 2 வேலுமே நம்ம மலைக்கு மேல போகலாம். மலைக்கு மேல போயிட்டு கூட ஒரு கோவில்ல இருந்து இன்னொரு கோவிலுக்கும் போகலாம். இந்த 2 வேலையும் பார்த்தோம்னா ஒரு வே ரொம்ப ஈஸியா இருக்கும், இன்னொரு வே ட்ரெக்கிங் பண்ணி போற மாதிரி இருக்கும். நம்ம இப்போ ஈஸியான வேல மேல போயிட்டு மலையை பார்த்துக்கிட்டு திரும்பி ரிட்டர்ன் வரப்போ அந்த ட்ரெக்கிங் வேல நம்ம ரிட்டர்ன் கீழே வரலாம். இந்த படிகள் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 100ல இருந்து 150 படிகள் இருக்கும். எல்லாமே சின்ன படிகள் தான். அதனால ஈஸியா மேல ஏறி போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனா இந்த கோவில்ல ஆள் நடமாட்டமே இல்லாம இருக்கு. நம்ம மட்டும் தான் தனியா போறோம். ஒருவேளை கோவிலுக்குள்ள இருப்பாங்க போல. சில பேர் டைரக்டா வெயில்கள்ல மேலேயே போயிடுறாங்க. அதனால சில பேர் மேலேயே இருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். 100 படிகள் தானே அப்படின்னு சொல்லி கொஞ்சம் வேகமா நடந்து வந்துட்டேன். ஆனா கொஞ்சம் லைட்டா மூச்சு வாங்குது. நீங்க வரும்போது பொறுமையா வாங்க. கொஞ்சம் தூரம் நம்ம மேல வந்ததுமே இந்த படிகள் பார்த்தோம் ரொம்ப பிளாட்டா இருக்கு. அதனால நம்மளுக்கு நடக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். நம்ம என்ட்ரன்ஸுக்கும் வந்துட்டோம். அதோ தெரியுது பாருங்க என்ட்ரன்ஸ். கோவில் ஒருவேளை மூடி இருக்குமோ அப்படின்னு நினைச்சேன். ஆனா ஓபன்ல தான் இருக்கு. வாங்க உள்ள போய் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். உள்ள வந்ததும் இதோ இங்க பாருங்க, இந்த ஒரு கோவில் தான் இந்த மலையோட மெயினான ஒரு கோவில். கோவில பார்த்தா இப்ப புதுசா கட்டின ஒரு கோவில் மாதிரி இருக்குல்ல. ஆமாங்க, இப்போ ரீசெண்டா ரீமாடுலேஷன் பண்ணி புதுசா இந்த கோவிலை கட்டியிருக்காங்க. இந்த கோவிலோட கும்பாபிஷேகமும் இப்போ ரீசெண்டா தான் பண்ணிருக்காங்க. இந்த கோவிலோட டைமிங் பாத்தீங்கன்னா காலையில 7:30 இருந்து மதியானம் 12 மணி வரைக்கும் ஓபன்ல இருக்கும். அதுக்கப்புறம் சாயங்காலம் 4:30 இருந்து 8 மணி வரைக்கும் ஓபன்ல இருக்கும். அப்படியே கோவிலுக்குள்ள வந்ததும் ஸ்ட்ரைட்டா பார்த்தோம்னா அத்திரி ஈஸ்வரோட சன்னதியும், ரைட் ஹேண்ட் சைட்ல பார்த்தோம்னா அனுசூயா தாயாரோட சன்னதியும் இருக்கு.
2 சன்னதியுமே பிரம்மாண்டமா கட்டியிருக்காங்க. இந்த 2 சன்னதிகளையும் பார்த்துக்கிட்டு அப்படியே ஆப்போசிட்ல பார்த்தோம்னா இங்க ஒரு குகை கோவில் இருக்கு. இந்த குகை கோவில் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. இங்க பார்த்தீங்கன்னா இப்போ ரீமாடுலேஷன் பண்ணி நல்லா கட்டியிருக்காங்க இந்த ஒரு பிளேஸ. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எல்லாம் இல்ல. இப்போ புதுசா கட்டியிருக்காங்க. இந்த படிகள் எல்லாம் நம்ம நடந்து கீழே போறதுக்காக ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கு இந்த மாதிரி கட்டி இருக்கிறதுனால. அந்த குகை கோவிலுக்கு மேல தான் நம்ம இப்போ இருக்கோம். வாங்க கீழே போய் கோவில் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். இந்த குகை கோவில்ல பார்த்தோம்னா பாலாம்பிகை அம்மனோட சன்னதி தான் இருக்கு. இந்த குகை கோவிலை பத்தி நிறைய புராண கதைகள் இருக்கு. அதுல ஒண்ணு, நம்ம இந்த கோவிலுக்கு வந்த உடனே அத்தி ஈஸ்வரனை வழிபடுறதுக்கு முன்னாடி இந்த பாலாம்பிகை அம்மனை வழிபட்டு நாம என்ன வேண்டிக்கிறோமோ அதை இவங்க கிட்ட சொன்னா இவங்க ஈஸ்வரன் கிட்ட சொல்லி நிறைவேற்றுவாங்க அப்படின்னு சொல்லி நிறைய புராண கதைகள் இருக்கு. இங்க பாருங்க, இதுதான் பாலாம்பிகை அம்மனோட சன்னதி. வாங்க அப்படியே கீழே போய் பார்க்கலாம். மேல பார்த்தோம்னா அத்திரி ஈஸ்வரனோட சன்னதி இருக்கு. அப்படியே கீழே பார்த்தோம்னா இந்த பாலாம்பிகை அம்மனோட சன்னதி இருக்கு. வாங்க கிட்ட போய் பார்க்கலாம் சன்னதி எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி. பாலாம்பிகை சன்னதி மட்டும் இல்லாம இங்க பாருங்க ஒரு குட்டி பிள்ளையாரும் இருக்காரு. ரொம்ப அழகா இருக்கு இந்த ஒரு குட்டி ஸ்டாச்சு. அடுத்தது இங்க பார்த்தோம்னா இந்த ஒரு வே தான் நம்ம பைக்ல டைரக்டா மலைக்கு மேல வர்ற வே. இந்த வேக்கு பக்கத்திலேயே பார்த்தோம்னா இங்க ஒரு முனீஸ்வரோட சின்ன ஸ்டாச்சு இருக்கு. இவரை பார்த்ததும் நான் முதல்ல இவரை அகத்தியர் அப்படின்னு நினைச்சேன். ஆனா அதுக்கப்புறம் கீழே நேம் மென்ஷன் பண்ணிருக்காங்க ஸ்ரீ முனீஸ்வரர் அப்படின்னு சொல்லி. இருந்தாலும் நம்ம பார்த்த முனீஸ்வரருக்கு தாடி இருக்காது, வெறும் மீசை மட்டும்தான் இருக்கும். நான் நிறைய ஸ்டாச்சுல பார்த்தது. ஆனா இங்க முனீஸ்வரருக்கு தாடியும் இருக்கு. என்னன்னு கரெக்டா தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நீங்க மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க, தெரிஞ்சுக்கிறேன். அடுத்ததா இங்க பார்த்தோம்னா கால பைரவருக்கு இங்க ஒரு குட்டி தனி சன்னதி இருக்கு. இந்த மாதிரி நிறைய குட்டி குட்டி தனி சன்னதிகள் நிறைய இருக்கு. என்னென்ன சன்னதிகள் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஒன்னொன்னா பார்த்துக்கிட்டே போலாம். கால பைரவருக்கு பக்கத்திலேயே பார்த்தோம்னா அப்படியே நவ கிரகங்களும் இங்க இருக்கு. இங்க ஒரு தனி சன்னதியை கட்டியிருக்காங்க. நவ கிரகங்களுக்கு எல்லா கோவில்களுமே நவ கிரகங்களுக்கு தனியா ஒரு சன்னதி இருக்கும். அதே போல இந்த கோவில்லையும் இருக்கு. அப்படியே கோவிலுக்கு பின்னாடி வந்தோம்னா இங்க பாருங்க முருகன் வள்ளி தேவானையோட இருக்கிற ஒரு தனி சன்னதி இங்க இருக்கு. இப்படி ஒரு சன்னதி இந்த கோவில்ல இருக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கல. இந்த சன்னதியை பார்த்ததுமே எங்கும் முருகன் எதிலும் முருகன் அப்படிங்கிற இந்த வசனம் தான் ஞாபகம் வந்தது. தம்பியோட சன்னதி பார்த்தோம், அண்ணனோட சன்னதி எங்க காணோம் அப்படின்னு பார்த்தா வலது பக்கம் தம்பியோட சன்னதியும் இடது பக்கம் அண்ணனோட சன்னதியும் இருக்கு. விநாயகரோட சன்னதியும் இங்க இருக்கு. அடுத்தது இங்க ஒரு வே போகுது. இந்த வேலை என்ன இருக்கு அப்படின்னு தெரியல. வாங்க என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி கிட்ட போய் பார்க்கலாம். மேலையும் ஏதாவது ஒரு சன்னதி இருக்கும். ஆனா என்ன சன்னதி இருக்கு அப்படின்னு தான் தெரியல. கிட்ட போய் பார்க்கலாம் என்ன சன்னதி இருக்கு அப்படின்னு சொல்லி. இதோ இங்க பாத்தீங்கன்னா படிகள் மாதிரி போகுது. இங்க ஒரு சன்னதி இருக்கு. இது என்ன சன்னதி அப்படின்னு சொல்லி அப்படியே எட்டி உள்ள பார்க்கலாம். அப்படியே உள்ள பார்த்ததும் ஒரு சன்னதி இருக்கும் அப்படின்னு நினைச்சா ஆனா சன்னதி இல்ல, விளக்கு இருக்கு. இந்த விளக்குக்கு பக்கத்திலேயே பார்த்தோம்னா 2 பக்கமும் ஏதோ மந்திரம் எழுதியிருக்காங்க. ஜோதி ஜோதி சுயம் ஜோதி ஜோதி பரம் ஜோதி ஜோதி அருள் ஜோதி 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 சிவம் அப்படின்னு சொல்லி 2 பக்கமும் மந்திரங்கள் எழுதியிருக்காங்க. இங்க பாத்தீங்கன்னா ஒருத்தரோட இமேஜ் இருக்கு. ஆனா அவர் யாருன்னு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. அப்படியே வாங்க இப்போ அடுத்தது என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி போய் பார்க்கலாம். அப்படியே முன்னாடி வந்தோம்னா இங்க ஒரு சன்னதி இருக்கு. இந்த சன்னதியில நிறைய கடவுள்களோட ஸ்டாச்சு இருக்கு. இது என்னென்ன ஸ்டாச்சு அப்படின்னு கிட்ட போய் பார்க்கலாம் வாங்க. இங்க பார்த்தோம்னா சென்டரா விநாயகரோட ஸ்டாச்சு இருக்கு. இடது பக்கம் பார்த்தோம்னா அகத்தியரோட ஸ்டாச்சு இருக்கு. இங்க பாருங்க அகத்தியரோட கையில சூலம் இல்ல, அங்க முனீஸ்வரோட கையில சூலம் இருந்தது. இது 2 தான் டிஃபரன்ஸ் நினைக்கிறேன் இந்த 2 பேருக்குமே. அடுத்தது பாத்தீங்கன்னா ராகு கேதுவோட சின்ன ஸ்டாச்சு இருக்கு. அதுக்கு பக்கத்திலேயே அத்திரி மகரிஷியோட சின்ன ஸ்டாச்சு இருக்கு. அடுத்தது இங்க பாத்தீங்கன்னா இங்க ஒரு செம்மையான வியூ இருக்கு. ஆனா இந்த மரங்களால இந்த வியூவை நம்மளால கிளியரா பார்க்க முடியல. எல்லாமே மரங்கள் எல்லாமே மறைச்சிருக்கு. ஆனா இன்னொரு இடத்துல இந்த வியூவை பார்க்குற ஒரு பிளேஸ் இருக்கு. அந்த பிளேஸுக்கு இப்போ நம்ம கண்டிப்பா போயிட்டு இந்த வியூ எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தே ஆகிறோம். அதுக்கு முன்னாடி இங்க வேற என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்த்துக்கிட்டு அந்த வியூவை பார்க்க போலாம். அடுத்தது சித்தர்கள் வாழும் சிவன் மலை அப்படின்னு சொல்றதுக்கு இங்க மீனிங் இருக்கு. இந்த ஒரு பிக்சரை பார்த்தால நம்மளுக்கு புரிஞ்சிடும். இங்க பாத்தீங்கன்னா ஒரு பாறையில இமய மலைகளை போட்டு அதுக்கு மத்தியில ஈஸ்வரன் இருக்காரு. இந்த மலைக்கு மேல பார்த்தோம்னா சித்தர்கள் உட்கார்ந்து தியானம் பண்ணிட்டு இருக்காங்க. உண்மையாலுமே இப்ப கூட இந்த மலையில சித்தர்கள் இருக்காங்க, வாழ்றாங்க அப்படின்னு சொல்லி நிறைய புராண கதைகள் சொல்றாங்க. ஆனா அவங்கள நம்மளால பார்க்க முடியாது. ஒருவேளை நம்ம அவங்கள பார்த்துட்டா ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்றாங்க. இந்த பச்சை மலையை பத்தி நான் நிறைய யூடியூப் சேனல்ல பார்த்தேன். ஆனா இந்த ஒரு காட்சியை எந்த சேனலுமே காட்டல. நம்ம தான் இப்போ ஃபர்ஸ்ட் வாட்டி அப்லோட் பண்றோம் அப்படின்னு நினைக்கிறேன். ரொம்ப அழகா காட்டியிருக்காங்க இந்த மலையோட புராண கதையை இந்த ஒரு பிக்சர்லயே. அடுத்தது அதே மாதிரி இங்க ஒரு காட்சி இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா முன்னாடி 4 பக்கம் நந்தி இருக்கு. நந்திக்கு பின்னாடி பார்த்தோம்னா இவர் அகத்தியர் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன்.
ஆனா கன்ஃபார்மா தெரியல யாருன்னு நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. பின்னாடி பார்த்தோம்னா தீபம் எரியுது. அதாவது திருவண்ணாமலை கார்த்திகை தீபம் மாதிரி இங்க ஒரு ஜோதி தீபம் எரியுது. ஆனா இவர் யாரு அப்படின்னு சொல்லி கரெக்டா தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்தது இங்க பாத்தீங்கன்னா இந்த அறைக்குள்ள நிறைய சித்தர்களோட போட்டோக்களை இங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க நம்ம பாக்குறதுக்காக. இந்த அறையோட பேரு என்ன சொல்றாங்க அப்படின்னா தியான அறை அப்படின்னு சொல்றாங்க. நம்ம தியானம் பண்ணணும்னா இந்த அறைக்கு வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. இங்க பாத்தீங்கன்னா அகத்தியர், சிவன், நந்தி, அம்மன், சிவலிங்கம் அப்படின்னு சொல்லி சிலைகள் இங்க இருக்கு. நீங்களும் தியானம் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த கோவிலுக்கு வந்தீங்கன்னா இந்த ஒரு இடத்துல நீங்க தியானம் பண்ணலாம். ரொம்ப சைலண்டாவும் இருக்கு. எனக்கான குட்டி சன்னதி இருக்கு. ஹனுமான் பக்தர்களும் இந்த கோவிலுக்கு வரலாம், வேண்டிக்கலாம். அடுத்ததா பார்த்தோம்னா நம்ம என்ட்ரன்ஸுக்கு பக்கத்திலேயே பார்த்தோம்னா இங்க ஒரு குட்டி வே போகும். இந்த வேல தான் நம்ம அந்த ஒரு அழகான வியூவை பார்க்கறதுக்காக போக போறோம். அது மட்டும் இல்லாம நம்ம இந்த மலைக்கு மேல காளி கோவிலுக்கு போகணும்னாலும் இந்த வழியா தான் போகணும். நாம அப்படியே இந்த வழியா போயிட்டு அந்த வியூவை பார்த்துக்கிட்டு அப்படியே காளி அம்மனோட கோவிலுக்கு போகலாம். பாத்தீங்கன்னா நம்ம இப்போ இந்த மலையோட காட்டுக்குள்ளதான் புகுந்து போயிட்டு இருக்கோம். நீங்க வரும்போது ஃபேமிலியோட வாங்க, இல்ல ஃப்ரெண்ட்ஸோட வாங்க, தனியா வராதீங்க. ஏன்னா ஆள் நடமாட்டம் ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கு. அதனால நீங்க இந்த தனியா ட்ரெக்கிங் எல்லாம் பண்ணாதீங்க, அன்சேஃப்டியா இருக்கும். அது மட்டும் இல்லாம நீங்க செருப்பு போட்டு வந்தீங்கன்னா மலைக்கு கீழேயே செருப்பை கழட்டி விடாதீங்க, மலைக்கு மேல கொண்டு வாங்க. அப்பதான் இந்த ஒரு வேலை நடக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். ஏன்னா இந்த வே ஃபுல்லா பாத்தீங்கன்னா கல்லு முள்ளா தான் இருக்கு. அதனால நடக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் வெறுங்கால. நீங்க செருப்பு போட்டு வந்தீங்கன்னா ஈஸியா நம்ம அந்த கோவிலுக்கு ரீச் ஆயிடலாம். ஆனா தனியா மட்டும் ட்ரெக்கிங் போகாதீங்க. ஏன்னா ஃபுல்லா காட்டுக்குள்ள இருக்கும். நம்மளை சுத்தி வெறும் மரங்கள் மட்டும் தான் தெரியுது. ஆள் நடமாட்டம் ஒருத்தர் கூட இல்ல. அவ்வளவு சைலண்டா இருக்கு. அதனால நீங்க தனியா மட்டும் ட்ரெக்கிங் வந்துடாதீங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸு கூட வாங்க, இல்ல உங்க ஃபேமிலி கூட வாங்க. அது மட்டும் இல்லாம இந்த மலையில நம்ம போகும்போது நிறைய வேஸ் இருக்கு. தெரியாத வேல போகாதீங்க. ஏன்னா பாம்பு, பூச்சிகள் ஏதாவது இருக்கும். அண்ட் ஃபைனலி நம்ம அந்த வியூ பாயிண்ட கண்டுபிடிச்சாச்சு. இதுதான் அந்த வியூ பாயிண்ட். இங்க இருந்து பாக்குற இந்த வியூ எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்க. வாங்க. இதோ இங்க பாருங்க, இவரும் இவரோட டீம் தான் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. ப்ரோ உங்களுக்கும் உங்க டீமுக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ ப்ரோ. நம்ம கூடவே இருந்து ரொம்ப ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க அவங்க டீம். அந்த வியூவை பார்த்துட்டு அப்படியே கொஞ்சம் முன்னாடி நடந்து வந்தோம்னா இங்க சில படிகள் தெரியுது பாருங்க. இது வந்து என்னன்னா நம்ம கீழே இருந்து டைரக்டா காளியம்மன் கோவிலுக்கு போறவே இங்கதான் நம்ம கனெக்ட் ஆயிடுவோம். ரெண்டு கோவில்களுக்கும் கனெக்ட் ஆகுற வே இதுதான். அப்படியே நம்ம இப்போ ட்ரெக்கிங் பண்ணிக்கிட்டே காளியம்மன் கோவிலுக்கு போயிடலாம். ஆனா இந்த எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. இந்த மாதிரி இந்த படிகள்ல ட்ரெக்கிங் பண்றது நீங்களும் இந்த எக்ஸ்பீரியன்ஸை அனுபவிக்கணும் அப்படின்னா இந்த பச்சை மலைக்கு வந்துருங்க. வரும்போது தண்ணி பாட்டில் ஒண்ணு கையில கொண்டு வந்துருங்க. ஏன்னா மேல எங்கேயுமே கடைகள் கிடையாது. இப்ப நம்ம அப்படியே மேல வந்துட்டோம். இங்க பாத்தீங்கன்னா இதுதான் காளி அம்மனோட கோவில். ஆனா கோவில் பாத்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணிருக்காங்க. இந்த கோவிலோட டைமிங் பாத்தீங்கன்னா சண்டே, டியூஸ்டே, ஃப்ரைடே இந்த 3 நாட்கள் மட்டும் தான் இந்த கோவில் ஓபன்ல இருக்கும். அதுவும் இந்த நாட்கள்ல ஈவினிங் 5 மணில இருந்து 8 மணி வரைக்கும் தான் ஓபன்ல இருக்கும். நீங்க இந்த பச்சை மலையில காளியம்மன் கோவிலை பார்க்கணும் அப்படின்னு வந்தீங்கன்னா இந்த டேஸ்ல இந்த டைமிங்ல வாங்க. அப்பதான் உங்களால அம்மனை பார்க்க முடியும். ஆனா இந்த பச்சை மலையில ரொம்ப அழகா 2 கோவில்களையும் கட்டியிருக்காங்க. ஆனா இந்த கோவில்களுக்கு நிறைய பேர் ஆள் நடமாட்டம் வரமாட்டாங்க. ஏன்னா இந்த மாதிரி கோவில்கள் நம்ம சிட்டிக்குள்ள இருக்கிறது நிறைய பேருக்கு தெரியாது. இந்த மலையை பார்த்தோம்னா மந்திரமலை காளி கோவில் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நம்ம 2 கோவில்களையுமே பார்த்தாச்சு. காளியம்மன் கோவிலையும் பார்த்துக்கிட்டு இப்ப நம்ம ட்ரெக்கிங் பண்ணிக்கிட்டு இந்த ஒரு வேலியே கீழே போக போறோம். இந்த எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா நீங்க தனியா மட்டும் வந்துடாதீங்க. ஏன்னா ஆள் நடமாட்டமே கிடையாது. ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட வந்தீங்கன்னா நீங்களும் இந்த ட்ரெக்கிங் எக்ஸ்பீரியன்ஸை அனுபவிக்கலாம். ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணலாம். ஆனா கண்டிப்பா ஒரு வாட்டியாவது பார்க்க வேண்டிய கோவில்கள்ல இந்த பச்சை மலை கோவில்களும் ஒண்ணு. இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸை நம்ம வேற எந்த கோவிலையும் பண்ண முடியாது, பார்க்க முடியாது. அதனால கண்டிப்பா நீங்களும் மிஸ் பண்ணாம ஒரு வாட்டியாவது இந்த பிளேஸ் வந்து பாருங்க. ஆனா நம்ம கால்ல செருப்பு போடாம இந்த வழியில ட்ரெக்கிங் பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா கல்லு முள்ளு மேடு பள்ளமா இருக்கு. இந்த வேவ் ஃபுல்லாவே அப்படிதான் இருக்கு. செருப்பு போட்டு நடக்கிறதுனால கொஞ்சம் ஈஸியா இருக்கு. எப்படியோ ஒரு வழியா நம்ம இப்ப ட்ரெக்கிங் பண்ணி கீழே வந்துட்டோம். இப்ப நம்ம கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒரு சப்போர்ட் தான் எனக்கு இன்னும் நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்றதுக்கு ஒரு பெரிய 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 மோட்டிவேஷனா இருக்கும். இதே மாதிரி இன்னொரு வீடியோல நம்ம மீட் பண்ணலாம். அது வரைக்கும் டேக் கேர் அண்ட் பை.